நேத்து எங்க வீட்டு பக்கத்துல பயங்கர சண்டை. பார்த்தா 2 கப்பிள்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே பக்கத்துல இருந்த தாத்தா என்ன பண்ணாரு, ஏன்பா இந்த பொண்ணை போட்டு இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டை போய் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாரு. உடனே அவங்க ஒய்ஃப் அப்படியே நிறுத்திட்டு, நீங்க யார் என் ஹஸ்பண்டை கேள்வி கேட்கறது, ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கப்பிள்ஸ் ஃபைட்ல நீங்க இப்படி இன்டர்ஃபியர் ஆறீங்களேன்னு அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒய்ஃப் கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி, நீ யாரு தேர்ட் பார்ட்டி எங்களுக்கு நடுவுல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வியில ஒரு இம்பார்ட்டன்ட் லீகல் கான்செப்ட் இருக்கு, அதை தான் இப்போ பார்க்க போறோம். இங்க பாருங்க, ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். எஸ், ஒரு கான்ட்ராக்ட்ல 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. அந்த 2 பார்ட்டிஸும் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு ப்ராமிசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, ஒரு ஆப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ நடுவில் ஏதோ ஒரு பார்ட்டி அவங்க சொன்னதை செய்யலை அப்படின்னும் போது கோர்ட்டுக்கு போய் அவங்க மேலே கேஸ் போடலாம். அப்போ யார் கேஸ் போடலாம்? யாரோ ஒருத்தர், தேர்ட் பார்ட்டி, கான்ட்ராக்ட்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து கேஸ் போடலாமான்னு கேட்டால் முடியாது. இந்த பார்ட்டிஸ் தான் அவங்களுக்குள்ள கேஸ் போட்டுக்க முடியும், மற்றவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் கான்செப்ட் ஆஃப் ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போ அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு வருவோம், ப்ரிவிட்டி ஆஃப் கன்சிடரேஷன். கன்சிடரேஷனாக உங்களுக்கு தெரியும், ஒரு கான்ட்ராக்டில் நீ இதை செஞ்சால் நான் இவ்வளோ அமௌண்ட் தரேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த BMW கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வாங்கணும்னு போகிறேன், டீலர்கிட்ட பேசுகிறேன், எல்லாம் ஓகே, ஒரு கான்ட்ராக்ட் நாங்கள் என்டர் பண்ணிட்டோம். ஆனால் இந்த BMW காருக்கு காசு கொடுக்கணுமே, என்கிட்ட காசு இல்லை. ஸோ என் மேலே விருப்பப்பட்ட ஒரு ஆள், என் ஹஸ்பண்டோ இல்லை என் ஃப்ரெண்டோ இல்லை என் அப்பாவோ அதுக்கு காசு கொடுக்கலாமா? ஏன்னா நாங்கள் தானே கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருக்கோம், மற்றவங்க காசு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி கேஸ் தான் போட முடியாத ஒழிய பட் கன்சிடரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் தான் உண்டு, ஆனால் ப்ரிவிட்டி ஆஃப் கன்சிடரேஷன் கிடையவே கிடையாது. ஒரு தேர்ட் பார்ட்டியும் நமக்காக வந்து காசு கொடுக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட்.